இருந்தவன் எப்படி கெட்டவனா மாறினா பாரு, கெட்டவனா இருந்தவன் எப்படி நல்லவனா மாறினா பாரு அப்படின்னு ரொம்ப நம்பும்படியா இல்லாம காட்டாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன் அவன் கெட்டவனாதான் இருந்துட்டு போறானே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு படம் பார்க்க இந்த படத்துல பார்க்கும்போது இருந்துச்சு. இல்ல நான் அவன் கெட்டவன் தான், இருந்தாலும் நான் எச்சை இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றது செட்டே ஆகலை இந்த படத்துக்கு எனக்கு. இல்ல சப்போஸ் நீங்க வந்து அப்படிதான் காட்டி ஆகணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான வேலிடான பாயிண்ட்டை வந்து படத்துல வச்சிருக்கணும். அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இந்த படத்துல எதுவும் வைக்கல அண்ட் பத்தலன்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்தோட பெரிய பிளஸ் நான் பாக்குறது சில சீன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் காட்டினா போதும்னு எடிட்டர் எடுத்த டெசிஷன் ரொம்ப நல்ல டெசிஷனா இருந்துச்சு சில சீன்ஸ்ல. அந்த வகையில படத்துல அந்த எடிட்டிங் பேசுங்கிறது எங்கேயுமே மேலேயும் கீழேயும் போகாம ஒரு சட்டிலான மீட்டர்ல மெயின்டைன் பண்ணியிருந்தாரு இந்த படத்தோட எடிட்டர் ராமர். அதே மாதிரி இந்த படத்தோட பெரிய பிளஸ் தான் நான் பாக்குறது இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் தான். படத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 சாங் கிட்ட வரும். எப்ப வந்துச்சு எப்ப போச்சுன்னே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான மியூசிக்கும் போட்டிருக்காரு. அவர் படத்துல இந்த சாங்ஸ் எல்லாம் வச்சிருக்காரா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த படத்தோட எடிட்டர் ஒரு